எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசீதா குமரன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு குதிரைக்காரர் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தான் கிட்ட இருக்கிற அந்த 3 குதிரைகள்ல ஒரு குதிரைய மட்டும் விக்கலாம் அப்படின்னு சந்தைக்கு போறாரு. அந்த சந்தையில காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்றாரு. யாரும் அந்த குதிரைய வாங்கல. அவருக்கு ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போற வழியில ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்ல போய் சுவாமி கிட்ட வேண்டுறாரு. சுவாமி, நான் காலையிலேருந்து சாப்பிடாம வெறும் வயிறா இருந்து அந்த குதிரையை வித்துட்டா போய் சாப்பிடலாம், அதில் வர வருமானத்தில் நான் நிற்கிறேன். நீ எனக்காக எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறியேன்னு சொல்லி சுவாமி மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டு அங்கேயே ஒரு 1/2 hour உட்காந்துட்டு சுவாமியை பார்த்து கேட்குறாரு. எனக்கு வெறும் 10,000 ரூபா தானே கேட்குறேன் அந்த குதிரைக்கு மேலே, நான் ரொம்ப கூட உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலையே, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கார். இப்போது அந்த வழியாக ஒரு பண்ணையார் வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க மாட்டு வண்டியில் சுவாமியை கும்பிட்டுட்டு அவங்க அந்த மாட்டு வண்டியில் ஏற போகும்போது தவறுதலாக அவர்கிட்ட இருந்த காசு கீழே விழுது. உடனே இவர் ஓடி போய் அந்த காசை எடுத்துகிட்டு கூப்பிடுறாரு. அந்த பண்ணையார் அந்த மாட்டு வண்டி கிளம்பி போயிடுது. இப்போது கையில் பார்த்தா அது 10,000 ரூபாய் அப்படியே கரெக்டாக இருக்குது. அவர் எதை பார்த்தாரோ அந்த 100 ரூபாய் நோட்டாக 10,000 ரூபாய் இருக்குது. இப்போ அதை கையில் வச்சுட்டு சுவாமியை பார்த்து, சுவாமி, நான் கஷ்டம்னு சொன்னதுனால நீ எனக்கு உதவுன, அதனால நான் உன்னை மறக்க மாட்டேன், இதுக்காகவே நான் உனக்கு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி அந்த குதிரையை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போகிறாரு. போய் தேங்காவோட விலை கேட்குறாங்க. ஒரு தேங்காவோட விலை 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லும்போது, இவர் என்ன அவ்வளோ விலை விற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த தேங்காய் கடைக்காரர் சொல்கிறாரு, உனக்கு இதை விட மலிவாக வேணும், கம்மியாக வேணும் அப்படின்னா நீ தென்னை மரத்தில் போய் பறிச்சுக்கோ, அப்போ உனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 5-10 ரூபா சுவாமி நமக்காக 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த 10 ரூபாய் ஒரு செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு ஒரு இது தோட்டத்துக்கு போகிறாரு. அந்த தோட்டத்தில் மரத்து மேலே ஏறி அந்த தேங்காயை பறிக்கலாம் அப்படின்னு அந்த மரத்து மேலே ஏறுறாரு. அங்கேருந்து தவறுதலாக வழுக்கி பக்கத்துலேயே ஒரு ஆற்று பக்கத்தில் தான் அந்த தென்னை மரம் இருக்கும், அந்த ஆற்றுல விழுந்துடுறாரு. இப்போது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறாரு. திருப்பி சுவாமியை பார்த்து வேண்டாரு. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன், காலையிலேருந்து என்னை இது மாதிரி பண்ணேன், இப்போது உனக்காக தான் நான் தேங்காய் பறிக்க வந்தேன், உனக்கு உடைக்கலான்னு வந்தேன், என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி சுவாமியை மறுபடியும் தவறுதலாக பேசி கோவப்பட்டுட்டு, என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறேன், நீ என்னை இருந்தும் எனக்கு எதுவும் உதவ மாட்டேங்கிறேன்னு சுவாமி மேலே கோவப்பட்டுட்டு, சுவாமி என்னை காப்பாற்றியே மாட்டியா அப்படின்னு கையெடுத்து கும்பிடும்போது உள்ள அந்த தண்ணிக்குள்ளே முழுகிற ஸ்டேஜில் அவர் கூப்பிட்டுட்டு அந்த குதிரை ஓடி அந்த தண்ணியில் இறங்கின உடனே இவர் அந்த குதிரையோட கயிறை பிடிச்சி மெல்ல மெல்ல அந்த குதிரை மேலே ஏறி கரையேறி வந்துடுறாரு. அவர் உட்காந்து யோசிக்கிறாரு, நம்ம கூடவே இத்தனை நாள் இருந்த இந்த குதிரை இன்றைக்கி நம்ம உயிர் காப்பாற்றிருக்கு, நம்ம அது பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே நிற்குது, நம்ம கூடவே இருந்த இந்த குதிரையை நம்ம இத்தனை நாள் மறந்துட்டோமே, அப்போ நம்ம கூட இருக்கிற ஒருத்தரை இவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியும் அந்த நிமிஷம் அவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. போய் ஒரு 10 தேங்காய் வாங்கி சுவாமிக்கு உடைச்சிடுறாரு. உடைச்சிட்டு அந்த குதிரையை குதிரை வண்டியாக மாற்றுறாரு. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி, குதிரை வண்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை குதிரை வண்டியாக மாற்றி அந்த வழியாக யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு கம்மி விலையில் அந்த குதிரை வண்டியில் அவங்கள ஏற்றி கொண்டு போய் சவாரி செஞ்சு பக்கத்து ஊரில் விடுறது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறது. அதில் வர வருமானத்தை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்து வச்சு எந்த சுவாமிக்கிட்ட போய் கஷ்டமாக இருக்குது சாப்பிடலன்னு வேண்டினாரோ அந்த சுவாமிக்கிட்ட அன்னதானம் ரெடி பண்ணுறாரு. வாரத்துக்கு ஒரு நாள் அவர் சொந்தமாக உழைக்கிற காசில் அன்னதானம் ரெடி பண்ணி அந்த சுவாமிக்கிட்ட போட ஆரம்பிக்கிறார். மக்கள் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் ஒரு திருவிழா வருது. அப்போ இவரை முன்னிலையில் கூப்பிட்டு இதை பற்றி பேசும்போது இந்த குதிரைக்காரர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுலேருந்து வந்த வருமானத்தில் தான் நான் எப்படி பட்னியாக இருந்தனோ அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என் கூட இருந்த என்னோடய குதிரை எனக்கு எவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்ததோ அதையே நான் மறந்து விற்க பார்த்தேன், கஷ்டம் அப்படின்னும் போது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. மக்கள் அவரை ரொம்ப பெருமையாக பாராட்டுறாங்க. ஸோ அதோடு அவர் செஞ்ச தவறு புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு இதில் ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, லைக் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் சிலர் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப வசதியாக இருக்க மாட்டாங்க, இல்லை அவங்களால அந்த விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு ஆளாக, இவங்க என்ன சாதிச்சிடுவாங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்கள நம்ம நினைக்கலாம். பட் அவங்களுக்கான
சரியான நேரம் வரும்போது, அவங்களுக்குமே வந்து எவ்வளோ திறமை இருக்குன்னு அவங்கவங்களுக்கான நேரம் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம கூடவே நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நமக்கு உதவியா இருக்காங்கன்னு நம்ம தெரியாமலே இருப்போம். நமக்கு கடைசி நேரம்னு ஒண்ணு வரும்போது தான், அவங்க எவ்வளோ நமக்கு உதவியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த நன்றிய வந்து எப்பவுமே நினைப்போம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கடவுள் வந்து நமக்கு எப்பவுமே குடுத்துட்டு தான் இருப்பாரு. யாராவது ஒருத்தர் மூலியமா உதவிகள் குடுத்துட்டே தான் இருப்பாரு. அந்த உதவிகள நம்ம கரெக்ட்டா தான் பயன்படுத்திக்கணும். தப்பா பயன்படுத்தக்கூடாது. இந்த தேங்காவ உடைக்கிறதுக்கு இவரு பண்ணாரு இல்லையா? அந்த மாதிரி அத வந்து நம்ம தவறுதலா பயன்படுத்தாம, சரியான படி அத பயன்படுத்துனா, எல்லாமே நல்லாருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த கதையில தோணுச்சு. சரி அதுக்கான கதை தான் இது. தேங்க் யூ.